ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையான சம்பவங்கள் நிறையா இருக்குது. அந்த உண்மையான சம்பவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா மறைவுக்கு அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவுக்காக உறவுகள் வந்து நல்லா வந்தாங்க, பேசினாங்க, நல்லா இது பண்ணாங்க. எங்கள் அம்மா மறைவுக்கு அப்புறம் எங்கள் அம்மா சொந்தக்காரங்களும் சரி, எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரங்களும் சரி, எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதேமாதிரி தாய் தகப்பன் இல்லாட்டியும் உறவுகளுடைய இது மதிப்பு குறைஞ்சிரும். இது என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த உண்மையான மெசேஜு. எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் தான் சொந்தக்காரவங்க எல்லாமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு அப்புறம் இல்லை. நான் கண் கூட பார்த்த உண்மை அது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, காசு இருந்தால் தான் சொந்தக்காரங்க மதிப்பாங்க. நான் நம்ப மாட்டேன். ஆனால் என்னுடைய உண்மையான என் லைஃப்பில் நடந்ததுனால சொல்கிறேன். பெற்ற தாய் தகப்பை இருக்கிற வரைக்கும் தான் உறவுகள் வந்து அவங்களோட பிள்ளைகளான நம்மளையும் மதிப்பாங்க. தாய் தகப்பலன்னு வச்சுங்களேன் இல்லை. எதுவுமே ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியல. காசு பணம் இருந்தால் ஒரு மாதிரி, இல்லாட்டி ஒரு மாதிரி. நம்ம வீட்டில் எதாவது நடந்து போச்சு, நம்ம பிள்ளைங்க எதாவது நடந்துருச்சு, ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அதை காரணம் காட்டி ஒதுக்குறது, இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க மட்டும் செய்வாங்க. ஆனால் கூட்டாளிங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ நல்ல நண்பர்களோ செய்ய மாட்டாங்க. உறவுகளுக்கு வந்து எல்லாமே அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் மறைச்சிடுவாங்க. அடுத்தவங்க தப்பு சுட்டி காட்டுறதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. என்ன பண்ணுறது, உறவுகள்னால் அப்படி தான் ஆயிடுச்சு. அதெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான்லாம் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. வந்தீங்களா மதிப்பேன், இல்லையா போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஓகே மக்களே.